நினச்சி சோழன் வந்து ரொம்ப கவலையாக இருக்கார். இங்கே வந்து வீட்டை நினச்சி நிலாவும் ஒரே டென்ஷனாக இருக்காங்க. நிலாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, பல்லவன் வந்து கால் பண்ணுறாரு. அண்ணி அப்படின்றாரு. என்னாச்சு பல்லவா அப்படின்னோடனே, ஏன் இப்போ சோர்வாக இருக்க பேச்சு அப்படின்றாங்க. இல்லை நீ நீங்கள் இல்லாமல் இங்கே இருக்கவே முடியல நீ, நீங்கள் இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ, ப்ளீஸ் அண்ணி நீங்கள் வந்துடுங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இல்லை இல்லை பல்லவா என்னால் வர முடியாது அப்படின்றாங்க. ப்ளீஸ் அண்ணி உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், நீ ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கா, அதை சொல்கிறா முதல்ல அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்க நீ, காலையிலேருந்து ரொம்ப காய்ச்சல், பார்க்கறது கூட யாருமே இல்லை நீ, அண்ணனையும் இருக்கன்னு சொல்லிட்டு சொன்னார், ஆனால் நான் தான் அமுச்சிட்டேன் நீ, என்னை யாரும் பார்த்துக்க கூட முடியல நீ, ப்ளீஸ் அண்ணி நீங்கள் வர முடியுமா நீ, உங்களை பார்க்கணும் போல இருக்க நீ அப்படின்றாங்க. நிலா வந்து யோசிக்கிறாங்க. வருவீங்களா நீ அப்படி சொன்னோன்னே, பார்க்குறேன் பல்லவா அப்படி சொல்லிட்டு வச்சிடறாங்க. ஆனால் நிலாவுக்கு அங்கே இருப்பே கொள்ளலை. பாவம் பல்லவன் எவ்வளோ நிலமையில் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன நிலா எங்கே கிளம்புறீங்க அப்படின்னோடனே, இல்லை எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான். என்ன நிலா வந்தோடனே கிளம்பிடுறீங்க, இல்லை இல்லை திரும்பி வந்துடுவேன், அங்கே ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அதனால் பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னோடனே, சரிங்க நிலா இங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புறாங்க நிலா. இங்கே வந்து பல்லவன் வந்து காத்துட்ருக்காரு. வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக நிலா வராங்க. நிலாவை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நிலாவா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நிலா வந்துட்டியாம்மா, எனக்கு இது போதுமாட்டா, இல்லைண்ணே நான் வந்து பல்லவனை பார்த்துட்டு போதான் வந்தேன். ஓ அப்படியா, அப்போ ஒரே நடிகை வரலையா, பல்லவனை பார்த்துட்டு போதான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு சோழன். நிலாவை இங்கே இருக்க வச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும், நிலா இங்கேருந்து போகவே கூடாது, அதுக்கு எதாவது பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து யோசிக்கிறாரு. பல்லவா இப்போ எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ பரவாயில்ல நீ அப்படி சொன்னோன்னே, என்னடா காய்ச்சல் அதிகமாக இருக்கா அப்படின்னு, நீங்கள் வந்துட்டீங்கல்ல நீ, இப்போ எனக்கு காய்ச்சலே இருக்காது நீ அப்படின்னு. ஆமாம் இவனுக்கு நீ போனல அந்த காய்ச்சல் தான், யாராவது போனால் காய்ச்சல், ஏதாவது பிரச்சனைனா காய்ச்சல், இவனுக்கு எப்போ காய்ச்சல் வருதுன்னு தெரியல, பயத்திலே காய்ச்சல் வந்துடும் அப்படின்னோடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே வந்து நிலா வந்து, டேய் பல்லவா இப்பெல்லாம் பண்ணாதடா, இப்பெல்லாம் நீ பண்ணினா என்னால் அங்கே வேலையே செய்ய முடியாதுடா, ஏன்டா இப்படிலாம் பண்ண, அண்ணி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட இருக்க முடியுமா நீ, ப்ளீஸ் அண்ணி அப்படின்னா, அது வந்து பல்லவா ப்ளீஸ் அண்ணி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நீ, என் கூட இருந்துட்டு நாளைக்கு வேணால் சாயந்தரமாக போங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி அப்படி சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாங்க. என்ன பல்லவா இப்படி பண்ணுறானே அப்படின்னு. இல்லை பல்லவா நான் போகணும் நீ ப்ளீஸ் அண்ணி எனக்காக நீ ஒரே ஒரு நாள் மட்டும் நீ ப்ளீஸ் அண்ணி எனக்காக இருங்க நீ அப்படி சொல்லிட்டு ரொம்ப பண்ணோன்னே, சரி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, பல்லவன் தான் ரொம்ப அடம் பிடிக்கிறான் அதனால தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் பார்த்து கவனிக்கிறாங்க. இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்றாங்க. இதெல்லாம் பார்த்து சோழன் வந்து, நான் ஸ்கோர் பண்ண டைமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களேடா, நீங்கள் தானடா எல்லாருமே ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கீங்க, அவகிட்ட பேசலாம் மன்னிப்பு கேட்கலாம்னு நினச்சா கூட எங்கடா மன்னிப்பு கேட்க விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஊற்று பார்த்துட்டே இருக்காரு. சோழன் வந்து நிலா கிட்ட வந்து பேச வர்றாரு. ஆனால் நிலா அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் சோழன் வருத்தப்படுறாரு. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அப்போ வந்து நிலா வந்து, சரி நான் கிளம்பிட்டுப்பானே அண்ணி ப்ளீஸ் அண்ணி நம்ம எல்லோரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு அப்புறமா போகலாம் அண்ணி அப்படின்னோடனே, வெளியே வா நீ என்னடா சொல்கிற, ஆமாம் நீ எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ, இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ பாருங்கள் நீ எனக்கு ஜுரமே இல்லை, நீங்கள் இருந்தால் எனக்கு ஜுரமே இருக்காது நீ பாருங்களேன் அப்படின்னோடனே கை வச்சு பார்க்குறாங்க. ஆமாம் ஜுரம் இல்லை, அப்போ நான் கிளம்பிட்டாடா, ப்ளீஸ் நீ எனக்காக வரமாட்டிங்களா, பீச்சுக்கு போகலாம் நீ ஜாலியாக இருக்கும் நீ, ஒரே ஒரு நாள் எனக்காக வாங்கலை நீ ப்ளீஸ் நீ அப்படின்னோடனே, சரி பல்லவா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. எல்லாருமே கிளம்பி, என்ன பல்லவா இப்போ உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னோடனே, ஐயோ என் தம்பி ஸ்கோர் பண்ணிட்டானே, நல்ல காலம் பீச்சுக்கு போகலான்னு சொன்னான், அங்கேயாவது நம்ம எப்படியாவது நிலா கிட்ட பேசி வந்து புரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு. எல்லாருமே வந்து பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சில் வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காரு பல்லவன். வாங்க நீ சொல்லிட்டு வம்பு பண்ணி வந்து அப்படியே விளையாடிட்டு இருக்காரு. சோழன் வந்து நிலா கிட்ட பேசுறதுக்காக போகிறேன். நிலா அவாய்ட் பண்ணி, நிலா நில்லுங்க நிலா ப்ளீஸ் நிலா கொஞ்சம் என்கிட்ட பேசுங்க நிலா, நானும் உங்ககிட்ட பேசுங்க எனக்கு விருப்பம் இல்லைன்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு சோழன்.